இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது குரூப் ஒர்க்கான ஆல் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது குரூப் ஒர்க்கான எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் எண் வந்து வந்திருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தானே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது இல்லைனா வந்து எப்படி வந்து எடுக்கிறதுன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் நிரந்தர பதிவு விவரங்கள்னு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே பதிவு செய்தோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும்னு இருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் இது வரைக்கும் அப்ளிகேஷன் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுன்றது ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்காக வியூ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் ஒரு எக்ஸாமுகளோட உங்களுடைய ரெஜிஸ்டர் எண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே கீழே வாங்க. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆல் டிக்கெட்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான குரூப் ஒர்க்கான ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து லிங்க் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டவுன்லோடுக்கு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனோட ஐடி வந்து கேட்கும். இங்கே வந்து ஐடி வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரெண்டுமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தமிழ் வேணும்னாலும் நீங்கள் வந்து தமிழ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு இல்லையான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான டேட் டைமை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒர்க்கான ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.